ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பூட்டு போகிறது, அதான் இந்த பாஸ்வேர்டு போகிறத பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது எப்படி போகணும் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துடுங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷீட்டுக்கு எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, இல்லைனா ஒர்க் புக்கே எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சரிப்பா, ஷீட்டுக்கும் லாக் போட்டேன், இது ஒர்க் புக்கும் போட்டாச்சு. எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதாவது ஒரு செல்லில் மட்டும் நான் யாராச்சும் ஒருத்தர் பாஸ்வேர்டு போட்டு அதை எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் எக்ஸலில் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா எப்பவும் போல் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் பேசிக்காக சும்மா இந்த கவுண்ட்டுக்கு நான் பாஸ்வேர்ட் போட போகிறேன். அந்த லொக்கேஷனை வச்சுட்டு இதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் தான் எப்படி இருப்பீங்க. இதில் போயிட்டு ரிவ்யூ போயிருங்க. ரிவ்யூ போயிட்டு அதில் அலோ எடிட் ரேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணதும் அதுக்கு நீங்கள் எதாவது டைட்டில் வைக்கணும் அப்படின்னா டைட்டில் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கவுண்ட் அந்த இடத்துல வைக்கிறதால நான் கவுண்ட்னு நேம் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெஃபர் ஆகிறதுக்காக எந்த செல்லேருந்து ரெஃபர் பண்ணணுன்னு கேட்கும். இப்போ நீங்கள் இந்த செல்லே வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக அதே செலக்ட் ஆயிரும். அப்படி இல்லை வேறு செல்லை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு செல்லை சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மொத்தமாக ஒரு 10 செல்லுக்கு சூஸ் பண்ணால் கூட டேரெக்டாக நீங்கள் 10 செல்லுக்கு இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ரேஞ்சுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் இப்போ இதுக்கு 1 2 3ன்னு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததும் ரீஎன்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரீஎன்ட்ரு பண்ண சொன்ன பாஸ்வேர்டை அதே மாதிரி அகைனா 1 2 3 நான் பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இந்த இடத்துல ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஷீட் ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்ட் போடுறது எனேபிள் ஆகும். அதனால் டேரெக்டாக அந்த ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் எதாவது பாஸ்வேர்டு போடணும், ஷீட்டுக்கு பாஸ்வேர்டு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா எம்டியாக கூட நீங்கள் டேரெக்டாக விடலாம். எம்டியாக விட்டுட்டு கூட நீங்கள் ஓகே கொடுத்துட்டு விட்டுட்டிங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்துடும். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எதை எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் எடிட் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு அன்ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி டயலாக் பாக்ஸ் வந்துடும். நீங்கள் எங்கே நான் வேணால் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் ஆகலை. ஆனால் நம்ம இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்க இடத்த போய் நீங்கள் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த டயலாக் பாக்ஸ் வராமல் இந்த ரேஞ்சை அன்லாக் பண்ணணுன்னா நீங்கள் பாஸ்வேர்டு போடுங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த செல்லு பாஸ்வேர்ட் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நான் 1 2 3 போட்டு நான் ஓகே கொடுத்துட்டுனா இந்த செல் இப்போ எடிட்டபிள் ஆகிடும். இந்த எடிட்டபிள் ஆனது நீங்கள் டைரெக்டாக அவங்க எந்த வேல்யூ கொடுத்து என்ட்ரு கொடுக்குறாங்களோ அது சேவ் ஆகிடும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் தேவைப்படுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தாட் இருந்தால் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸல் வழிகாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.